ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகா 5 பச்சை மிளகா, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 பல்லு பூண்டு, சோம்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இடிகளில் போட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கலாங்க. இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இடித்து வச்ச பூண்டு சோம்பு 2 இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா வாசம் கமன்னு வருங்க. இது கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்தது இதிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா கல் உப்பு தான் போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி ஜாஸ்தி போடக்கூடாதுங்க. பொரியலும் போது ஒரு தக்காளி போட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு இதில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, வரமிளகாய் தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மட்டன் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா கறியோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த மசாலாலாம் நல்லா வேகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் விசில் பார்த்திங்கன்னா 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக புட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு இதிலே போட்டுக்கலாம். போட்டு இப்போ வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்குல நல்லா வதங்கி வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா நல்லா தீஞ்சிருங்க, அடி பிடிச்சி போயிடும். அதனால் சிம்மிலே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தொட்டுக்க. ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாதத்துக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.